வணக்கம்யா. வணக்கம் வணக்கம். உங்களுக்கு வந்து இப்போ யுனிஸ் கவுன்சில் ஹானரி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். எதுக்காக இந்த அவார்டு வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க? அது நான் அங்கே ஒரு நல்லா பழகினவர் 10 பேரை என்னுடைய செய்தியை கேட்டாங்க. என்னுடைய வார்த்தையை அறிவுறுத்தல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதன் பேரில் அந்த தகவலில் யூடியூப்பெல்லாம் அங்கே தெரிஞ்சது. அந்த பெரியவரை கூட்டிகிட்டு வாங்க, அவர் அவார்டு கொடுப்பேன், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பெரியவர் வயசான காலத்தில் இருக்காருன்னு சொன்னாங்க. அதன் பேரில் நான் அங்கே போன உடனே என்னென்ன சேவை செஞ்சான்னு கேட்டாங்க. கூட்டுறவு சங்க தலைவரான செக்யூரிட்டியாக இருந்தேன், ஒரு கோயிலில் பூசாரி இருந்தேன் அப்படின்னாங்க. அதனால் எங்கள் கையை பாருங்கன்னு சொன்னாங்க. அவருடைய அந்த அம்மனி கையை பார்த்தேன். ஏசு ரொம்ப நல்லாயிருக்கு, உங்களுடைய வார்த்தை நல்லாயிருக்கு, உங்களுக்கு கொடுக்கலான்னாங்க. பிறகு அந்த முதல்வர் வந்தார், சேர்மன், ஐயாவை பாருங்க, நல்லா சொன்னேன், ஏசு ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுடைய மகத்துவம் வயசான காலத்தில் எல்லாருக்கும் நல்ல மொழியை நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்ல மொழியை பெறுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்னு சொன்னாங்க. அதில் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்தேன். இந்த அவார்டு வந்து கொடுக்கும்போது உங்கள்கிட்ட என்னெல்லாம் கேட்டாங்க? என்கிட்டயா? ஆமாம், உங்கள்கிட்ட என்னென்ன எதுவும் கேள்விகள் எதுவும் கேட்டாங்களா? கேள்வி கேட்கல. சரி, ஓகே. எப்படி வந்து இங்கே நீங்கள் இருக்கீங்கிறத கண்டுபிடிச்சாங்க? நான் எங்கே இருக்கிறதா? 10 பேருக்கு நான் ஜோதிடம் பார்க்க வந்தாங்க. 10 பேர் ஜோதிடம் பார்க்க வந்து எனக்கு முக்கியமான ஒரு மனிதன் வந்தார். அப்போ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, இவ்வளோ காலத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மகத்துவம் இல்லையான்னாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் நல்ல முறையில் சொல்லியிருக்கீங்க, அதனால் நீங்கள் வாங்க, அங்கே ஒரு அவார்டு வாங்கி தரேன்னு கூப்பிட்டு பண்ணார். அவார்டு வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஜோதிட திலகம்னு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஜோதிட திலகம்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம். நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95% வந்து கரெக்டாக இருக்குது. ஆமாம், சரி. கரெக்டாக இருக்குது. எப்படி வந்து இவ்வளோ கரெக்டாக வந்து நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது என்னுடைய அனுபவ ஆராய்ச்சியில் 60லேருந்து ஒரு ஜோதிட புத்தகத்தை வாங்கி படித்தேன். கமலமணி வந்த ஜோதிட கருத்தை நீண்ட நாளில் படித்து அந்த ஜோதிடத்தின் சார்பாக பல மக்கள் எல்லாம் சந்தித்து ஒருத்தர் வாழ்க சுக துக்கங்களை அனைத்து சரி என்று சொல்லி அந்த மனிதர்கள் ஒப்புக்கொண்ட மகத்துவம் எனக்கு தெரிஞ்சது. அந்த மகத்துவத்தை கண்டு சில ஆட்களை சந்திக்க, பேச சரின்னு பார்க்க, இந்த ஏட்டையும் பார்க்க, இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அப்படி ப்ராக்டிஸ் வந்து எல்லா மக்களையும் சந்தித்து பேசும்போது ஐயா சொல்கிறது நம்ம கரெக்டாக இருக்குது, இவ்வளோ வயசுக்கு பேர் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குங்க. அப்போ அவர் ஒரு கையை நீட்டினான்னா அவருடைய குழந்தை குட்டி, பெற்றார் பிறந்தார், அவங்க வீடு வாசல், அவங்க வீட்டு எப்படி இருக்குது, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் எப்படி இருக்குது, பாதிப்பு இருக்கா இல்லையான்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ பெருவெளியில் காட்டினாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. அப்போ 2 குழந்தை இருக்குல்ல, ஒரு பையன் உங்களுக்கு சொல்ல கேட்டு மீறி நடக்கிறான்னு சொன்னேன். ஆகா, அது எப்படியா வந்து சேருவானா அப்படின்லாம் ரொம்ப ஆறுதலோடு என்கிட்ட பணிவோடு கேட்டாங்க. அது என் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு வீடு இல்லை, காடு இல்லை, எந்த சொந்தமும் இல்லை, எனக்கு வயதாகி போச்சு. நான் இறந்த பிறகு என்னுடைய ஒரு நல்ல வார்த்தையும் நல்ல மகத்துவமான ஒரு செயல்களை கண்டறிஞ்சு சொல்லப்பட்டவருங்கிற என் பேர் இருப்பதற்காக வேண்டி, அதாவது சாதாரணமாக, அதாவது வேறு ஏமாற்றம் இல்லாமல், அதாவது ஏழை எளிய மக்கள் வந்து என்னையை பார்த்தா எனக்கு சாப்பாட்டுக்கு உணவு கொடுத்தா போதும்ங்கிற ஒரு மகத்துவத்தை உடலில் நெஞ்சில் வைத்து இந்த மகத்துவத்தை எல்லோரும் வந்தவர்களுக்கு நல்ல காரியத்தை பார்த்து சொல்லியிருக்கேன். சரி, அதான் இப்போ உங்களுக்கு வயசு எத்தனை தான்? 89. 89 வயசில் வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம். இந்த வயசில் நம்ம இப்படி ஒரு அவார்டு வாங்குவோம் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க? நினச்சே பார்க்கல. நான் வந்து கஷ்டம்னா நானும் என் தம்பியும் ரோட்டில் பிச்சை எடுப்போமாங்கிற ஒரு மகத்துவம் தான், வேறு எந்த அடிப்படையும் எங்களுக்கு கிடையாது. இதே மகத்துவத்தை ஒரு புண்ணியவாளம் வந்து, தாத்தா இப்படியெல்லாம் நல்ல முறையில் சொல்கிறீங்களே, நீங்கள் தூங்கி கிடைக்கிறீங்களே, நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் தோட்டத்தை விட்டு வெளியே போச்சுன்னா என்ன செய்வீங்க அப்படின்னா, அப்போ நாங்கள் பிச்சை எடுத்து கஞ்சி பிடிப்போம்னு சொன்னேன். ஆடாடா, உங்கள் கருத்து மேன்மையாக இருக்குது தாத்தா, வாங்க, உங்களை ஒரு மகத்துவமான செயலில் நான் ஒலிபெருக்கில் விட்டு உங்களை முன்னேற்ற வழி செய்வேன்னு சொல்லி முக்கியமான ஒரு நண்பர், அவர் குடும்பம் நல்லா இருக்க, அவர் குளமால செல்வம் என்றவர் கோயில்பட்டியை சேர்ந்தவர், அவர் தான் இந்த நிலைக்கு ராகவன் சேனலை கூட்டிகிட்டு வந்து ராகவனால் மேன்மைப்படுத்தி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கா இந்த வயசுல இப்படி ஒரு அவார்டு வாங்கியிருக்கீங்க, அவ்வளோ பெரிய மேடை ஏறி இருக்கீங்க? ஆமாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்ன, நாட்டு மக்கள் எல்லாம் பூரா சந்தித்து அவங்களுக்கு நல்ல காரியத்தை சொல்லி, ஆகா
இப்படி ஒரு மனுஷன் இருந்தாரான்னு நான் இறந்த பிறகு என்னுடைய ஆவி பூர்த்தி பண்ணுறதுக்காக வேண்டி நான் இந்த மருத்துவத்தை சந்தோஷப்படுத்தி இன்னும் சந்தோஷமாக சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னி வரக்கூடியவர்கள் அதாவது மாயஜாலம், மைய, தகடு, மந்திரம், தந்திரம், சுடுகாடு, மையங்கிற ஏமாற்றப்பட்டவர்களுக்கெல்லாம் நாட்டு மக்களை திருத்தி சொல்வதற்கு நான் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். கவலைப்படாதீர்கள், எங்கேயும் போய் தவறாக போகிறார்கள். அப்படி நீங்கள் என்ன கோயிலுக்கு போனோம் அப்படின்னு ஓடோடி திரியில இங்கே போனாலும் நம்ம டாக்டர் தானே இந்த உலகத்தில் கடவுள், வேறு யார் கடவுள்? டாக்டர் சிறந்தோன்னு உலகத்தில் எதுவும் இல்லை, டாக்டருக்கு பிறகு தான் கடவுள் என்று சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டுக்கிறேன்.